நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஜான், நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன், தொடர்ந்து பிரசங்கங்களை கேட்குறேன், ஆண்டவர் அழைத்த வண்ணம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன், தினமும் ஜெபம் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு போகிறேன். இப்படி எல்லாம் செஞ்சும் என்னால் எந்த முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இது மூலமாக பார்க்க முடியல. ஏன் என்னோட வேத வாசிப்பு என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியலன்னு புரியலன்னு கேட்குறீங்களா? வேதம் வாசிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை தொடர்பான இன்னும் சில தொடர் செய்திகளை நான் பேச இருக்கிறேன். அது தொடர்பாக இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய மக்கள் தங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேதத்தை திறந்து வாசிக்கிறதோட முடிஞ்சு போயுதுன்னு நினைக்கிறாங்க. வேதம் வாசிக்கிறது நல்லது தான், ஆனால் நிறைய மக்கள் அதை உண்மையாக புரிஞ்சு வாசிக்காம ஒரு கடமையாக செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேதத்தை வாசிக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கொடுத்துக்கிறீங்க. சிலருக்கு வாசிக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ இருக்கிற தலைமுறை ரொம்பவே வித்தியாசமானது. நியூஸ் பேப்பர் கூட அவங்க வாசிக்கிறது இல்லை. முன்னாடி காலத்துலலாம் வாசிக்கிறது தான் ஒரே ஒரு பொழுதுபோக்கு அல்லது செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு வீடியோ, ஆடியோ, படம் இப்படி பல விதங்களில் அவங்க செய்திகளை, தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. வேதம் வாசிக்கிறது அப்படின்றது வெறுமனே ஏதோ ஒன்று வாசிக்கிறது மட்டுமல்ல, வாசிக்கிறது மூலமா அந்த செய்தி உங்களுக்கு உள்ள உங்க ஆவிக்குள்ள போகலன்னா அது பயன் இல்லை. வாசிக்கிற ஆண்டவருடைய வசனங்கள் மூலமா நீங்க உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கொடுத்துக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த காலத்துல ஆடியோ பைபிள் நமக்கு இருக்குது. ஒருவேளை ஒரு சின்ன கதை புத்தகத்தை கூட உங்களால வாசிக்க முடியலன்னா முழு வேதாகமத்தை எப்படி வாசிப்பீங்க? ஒருவேளை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு பெரிய விருப்பமில்லாத ஒன்றா இருக்கலாம். ஆனாலும் வேதாகமத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க உட்கொள்ளணும். ஆடியோ பைபிள் மூலமா நீங்க அதை தாராளமாக செய்யலாம். வேதாகமத்தின் அனைத்து பகுதிகளும் காமிக் கதைகளா மங்கா பைபிள்னு ஒரு வேர்ஷன் கிடைக்குது. இந்த தலைமுறைக்கு ஏற்ற வகையான மொழிநடையில வேதாகமங்கள் கிடைக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்றதுல கவனம் செலுத்தணும். வீடியோ மூலமாக கூட நீங்கள் பைபிளோட எல்லா பகுதிகளையும் தெரிஞ்சுக்க முடியும். படங்கள் மூலமாக கற்றுக்கலாம். வெறுமனே விஷயங்களை வாசிக்கிறத விட படங்கள் அது உங்கள் ஆழ் மனசில் நல்லா பதிய வைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு எது சரியாக வருதோ, எந்த வகையில் வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களால் உட்கொள்ள முடியுதோ அந்த வகையில் அதை தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியம். நிறைய பேர் பைபிள் எடுக்கிறது கூட கிடையாது, அதை முறையாக உட்கொள்றது கிடையாது. நீங்கள் வேத வார்த்தைகளை தியானித்து உட்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, வார்த்தை வந்தபோது அவைகளை நான் உட்கொண்டேன். இதை பற்றி இன்னொரு பகுதியில் நான் விரிவாக விளக்குறேன். இப்போ ஆண்டவரோட வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. உங்களுக்கு எது சரிப்பட்டு வருதோ அந்த வகையில் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வாசிக்கிறது, வீடியோ மூலமாக, ஆடியோ மூலமாக, காமிக் மூலமாக, இப்படி எந்த வகை உங்களுக்கு வசதிப்படுதோ அப்படி நீங்கள் செய்யலாம். வேதத்தை உட்கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, வாசித்து முடிச்சு மூடி வைக்கிறாங்க, அவ்வளோதான். நானும் கிறிஸ்தவள்னு நினச்சிக்கிறாங்க. வேலை முடிஞ்சது, கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ முடியாமல் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்க்கிறாரோ அது அவங்களால வாழ முடியாமல் போயிடுது. ஏன்? வேதத்தை வாசித்து அதோடு அதை மூடி வச்சிடுறதோட அவங்க வேலை முடிஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் அடிப்படை என்ன தெரியுமா? நீங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை உட்கொள்றது. இட்ஸ் நாட் அபவுட் ரீடிங் த பைபிள் பட் அபவுட் ஃபீடிங் இட். இதுதான் அடிப்படை. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் நமக்கு சொல்லலை. வேதத்தை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லை. இரவும் பகலும் வேதத்தை கேட்டுட்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லை. அப்படி வேதம் சொல்லலை. வேதாகமம் என்ன சொல்லுது? சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானத்தில் 2 கோணங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை இப்போ பேசுகிறேன், இன்னொரு விஷயத்தை மற்றொரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். தியானிக்கிறது அப்படின்றது சவைக்கிறது அல்லது அசை போடுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அதாவது தொடர்ச்சியாக அதை பற்றியே ஆழ்ந்து சிந்திச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து முடித்து வச்சுட்டு நகர்ந்து போனதுக்கு அப்புறம் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கான தொடக்கம், ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கான ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறது தான். வெறுமனே வாசிக்கிறதோ கேட்குறதோ இல்லை. அதை செஞ்சு முடித்து வேதத்தை மூடி வச்ச அப்புறமும் ஆடியோ பைபிளில் இருந்தால் ஒருவேளை அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் நாள் முழுசும் நீங்கள் அதை பற்றியே ஆழ்ந்து சிந்திச்சிட்டு இருக்கணும். அன்னைக்கு காலையில் வாசித்த வசனங்களை அசை போட்டுட்டே இருக்கணும். அதுதான் தியானம். நிறைய பேர் இப்படி பண்ணுறதில்ல. வாசிக்கிறாங்க, அதோடு அவ்வளோதான், கடமை முடிஞ்சது. அன்னைக்கு காலையில் வாசிச்சது என்னன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அன்னைக்கே மறந்து போய்ட்டுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. நாள் முழுசும் அது உங்களோட தியானமாக இருக்கணும். தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கணும், தொடர்ந்து அசைப்படணும், ஆழமாக யோசிக்கணும், அதில் ஆண்டவரோட வார்த்தையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. இதை ஒரு உதாரணத்தோட முடிக்க விரும்புகிறேன். ஒரு பசுமாடை எடுத்துக்கோங்க. அதோட செரிமான மண்டலம் 4 அடுக்காக இருக்கும். உணவு வந்த உடனே அதை சவைச்சு வயிற்றுக்குள்ளே தள்ளிடும். அதுக்கப்புறம் நாள் முழுசும் அதை வயிற்றுக்குள்ளே இருந்து திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து சவைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் அசை போடுறது. அதாவது அவசரத்தில் வேக வேகமாக சாப்பிட்டு உள்ளே தள்ளிடும். அப்புறம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் கொண்டு வந்து அசை போடும். அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கும் எனக்கு வேணும். நேரம் கிடைக்கிறப்ப, வாய்ப்பு கிடைக்கிறப்ப வசனங்களை எடுத்துக்கணும். அது எந்த வகையில் எடுத்தாலும் சரி. ஆனால் நாள் முழுசும் எங்கே இருந்தாலும், வாகனம் ஓட்டினாலும், குளிச்சாலும், நீச்சல் அடித்தாலும், ஓடினாலும், நடப்பயிற்சி பண்ணாலும், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இன்னைக்கு வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அதை பற்றி தியானிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கான அடிப்படை. வெறுமனே கடமைக்கு சடங்காச்சாரமாக வேதத்தை வாசிக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவரை ஆகிடுறதில்லை. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறது மூலமா மட்டுமே வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.